இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக வேதாகம சத்தியங்களை நாம் படித்து வருகின்றோம். இன்றைய நாளிலும் வேதாகமும் ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதற்கு ஆதாரங்கள் தீர்க்க தரிசனங்கள் உறுதியாக நிற்கிறது. பாபிலோனை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19 22 வரை, 2 தீரு ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எசேக்கியேல் 28 26 3-5 வரை, சீதோன் என்ற தேசத்தை குறித்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 21-23 வரை, கோரேஸ் ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அது மாத்திரமல்ல மேதிய பெர்ஷியாவும் கிரேக்கமும் குறித்த தீர்க்க தரிசனங்கள், இயேசுவின் பிறப்பின் தரிசனங்கள் ஆக இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே வேதாகமும் உண்மை உள்ள புத்தகம் என்பதை நாம் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசி காலத்தின் நிலையை பற்றியும் பேசுகிறது. 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கொடிய காலங்கள் வரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், சண்டைகள், யுத்தங்கள் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுத்து நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4, 5, 11, 24 போன்ற வசனங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தின் கடைசி காரியங்களை குறித்து உணர்த்தும் பொழுது, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஒரு எச்சரிப்பை கொடுப்பதையும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? எரேமியா 15:16 நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் செய்ய வேண்டும். யோபு 23:12 வாசிக்கின்றோம், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிப்பீர்களா? 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, கர்த்தரின் வார்த்தை கலங்கமில்லாத நாணப்பால், ஒவ்வொரு நாளும் அதை நாம் பருக வேண்டும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரும், இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள், மனவாஞ்சியாய் வாசியுங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. வாசிக்கிற நீங்கள் சிந்தியுங்கள். அவருடைய வசனங்கள் நம்மை குணமாக்குகிறது, தப்புவிக்கிறது, நம்மை தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளாய் பாக்கியவான்களாய் நிறுத்துகிறது. ஆம், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளில் நாம் தியானமாக இருக்கின்ற பொழுது இந்த உலகம் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தமது வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் வழியாக வேதாகமத்தை குறித்த ஒரு சிறிய பகுதியை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க, கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.